உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். உயிர் எழுத்துக்கள் 12ல் 6வது உயிர் எதுங்க? ஓ. எவ்வளோ நேரத்தில் சொல்லணும்? 2 மாத்திரை அளவு. இதுதான் அதுக்கான அளவு. அந்த நேரத்துக்குள்ளே சொல்லி முடிச்சேன். அதுக்கு முன்னால் பாருங்கள், மனிதனுடைய கை விரல்கள் 5ல் 5 போதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். மனிதன் பிறக்கணும்னு சொன்னால் இந்த 5 போதத்தை வச்சு தான் மனித பிறவியை எடுக்க முடியும். அது என்னென்னு பாருங்கள். சுண்டு விரல் என்ன இருக்குது? நீர் சக்தி. மோதிர விரல் மண் இருக்குது. நடுவிரலில் ஆகாயம் இருக்குது. ஆள்காட்டி விரலில் காற்று இருக்குது. பெருவிரல் இருக்குது இல்லையா, இதில் நெருப்பு இருக்குது. மூளையுடைய கனெக்ஷன் இங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம மூளை கூட தான் இந்த 4 இணைப்பையும் நம்ம இணைக்கிறோம். தியானம் பண்ணும்போதெல்லாம் சின் முத்திரை வைன்னு சொன்னால் இப்படி தான் இது கூட இணைக்கும். தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். சக்தி உடம்புக்கு வேணும் அப்படின்னா மண்ணு தான் முக்கியமான சக்தி. அதை தான் இப்படி வைப்போம். நீர் சக்திக்கு இப்படி வைப்போம். அப்போ இந்த 5 பூதம் எங்கே இருக்குதுன்னு நம்முடைய உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் நம்ம கோயிலெலாம் மண் அகல் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் நான். மண், நீர், நெருப்பு இந்த 3ஐயும் எரிச்சிட்டு காற்று ஆகாயத்தை அடையத்துக்கு தான் மனித பிறவியோட நோக்கம் அப்படின்னு. மனிதன் பிறந்தான் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி அடையணும்னு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதுக்கு மூச்சு காற்று தான் உதவியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மூச்சு சேமிக்கிறோமோ அப்போதான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைய முடியும். இத்தனை சுவாச எண்ணிக்கை அளவு வேணும். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம வேற ஏதேதோ விஷயத்தை தேடி ஓடுறோம். ஆனாலும் மனித பிறவியோட உண்மையான நோக்கம் இதுதான் அப்படின்னு தமிழில் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்குது. அது நம் சித்தர்கள் எல்லாருமே அவங்களுடைய பாடல்களை படித்தாலே நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஊ எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். ஊ பாருங்க. முதல்ல என்ன போட போகிறோம்? சுழி. 2வது வளைவு கோடு. 3வது படுக்கை கோடு. 4 சிறிய வளைவு கோடு. 5 படுக்கை கோடு. ஊ முடிச்சிட்டோம். இப்போ ஊவுக்கு கூடுதலாக இதை தான் எழுத போகிறோம். சுழி போட போகிறோம். அடுத்தது பாருங்க. அடுத்தது கீழ் வளைவு. ஆங்கிலத்தில் டவுன் கர்வ்னு சொல்லுவோம் இல்லையா, அப் கர்வ் டவுன் கர்வ். அதுதான் கீழ் வளைவுன்னு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கோம். டவுன் கர்வ். அடுத்தது படுக்கை கோடு. கடைசியாக இருக்கிறது நேர்கோடு. அவ்வளோதான். ஊ எழுதி முடிச்சாச்சு. அந்த பேப்பரில் பென்னோ பென்சில் எடுத்துட்டு இதில் எழுதலாம் பாருங்க. முதல்ல என்ன போட போகிறோம்? சுழி. அடுத்தது வளைவு கோடு. அடுத்தது படுக்கை கோடு. அடுத்தது சிறிய வளைவு. படுக்கை கோடு நல்லா லாங்காக போட்டுக்கணும். எழுதியாச்சா? அதுக்கப்புறம் இந்த கோட்டை ஒட்டி ஒரு சுழி. இதுக்கு பேர் கீழ் வளைவுன்னு சொல்கிறோம். கீழ் வளைவு, படுக்கை கோடு, நேர்கோடு. உங்களுக்கு புரியறதுக்காக பிரித்து எழுதியிருக்காங்க. இதை இதில் தொட்டு தான் எழுதணும். புரியணுன்றதுக்காக அப்படி போட்டுருக்கோம். பூ எழுதுறது எளிமையாக இருக்கா? அடுத்த பதிவில் ஏன் எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம்.